ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட்டில் கிடைக்கிற யூனிஃபார்ம் வந்து டவுசர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏற்கனவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் திருப்பி கேட்டிருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு இப்போ தச்சு காட்டுறேன். அதில் என்னென்ன பீஸ் வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து முன்பகுதியில் 2 பீஸ் இருக்கும். பின்பகுதியில் 2 பீஸ் இருக்கும். இது வந்து பாக்கெட்டுக்கான 2 பீஸ். ஒரு பாக்கெட் தான் வரும், அதுக்கான பீஸ். இது வந்து இடுப்பு பெல்ட்டுக்கான அவ்வளோ பீஸு. இது வந்து நம்ம 2ஆம் கிளாஸ் பையனுக்கு அளவுக்குள்ள ட்ரெஸ் தான். இதில் நம்ம இந்த டவுசர்லாம் தைக்கிறோம். இது வந்து முன்னாடி வந்து சொருவு பட்டிக்கு வர பீஸு. இது வந்து தொண்டு பட்டிக்கு வர பீஸு. இது ரெண்டும் இது தரப்பில் இது கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் வந்து இடுப்பு பெல்ட்டுக்கு லூப்பு எல்லாமே வைக்கணும். இப்போ வந்து நம்ம பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்பகுதி எடுத்துக்கணும். அதில் 2 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கெட் வந்து நமக்கு எப்போவுமே ரைட் சைடு தான் வரணும். அதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு பாக்கெட்டை வச்சுக்கணும். இந்த 2 பீஸ் போட்டுருக்காங்கல்ல, அதை வந்து நீங்கள் வந்து எல் ஷேப்பில் தச்சு வச்சுக்கோங்க. தச்சுட்டு இந்த மாதிரி பரப்பிடணும். இப்போ இது தேவையாக பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் விளிம்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு தச்சு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி போட்டுக்கிங்க அப்படின்னா இது பிரியாது. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பாக்கெட்டை வந்து நான் வந்து தச்சு வச்சுருக்கேன். அடுத்தது இது முன்பகுதி வந்து ரைட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பாக்கெட் தைக்கிறது எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்படும்போது இது எப்படி பண்ணணும். பாக்கெட்டு தைக்கிற பகுதி இதை வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அடி துணியை நம்ம விட்டுட்டு இந்த துணி குப்பரை எப்படி வைக்கணும். குப்பரை வைக்கணும். குப்பரை வச்சுட்டு நம்ம வந்து லென்த்து வந்து ஒரு 4.5 இன்ச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இது ஒரு தையல் போடணும். இதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பணும். இப்போ நம்ம வந்து பாக்கெட்டை வந்து இதோட சேர்த்து இணைச்சி வச்சிடணும். ஏன்னா பாக்கெட் வந்து மாறிடக்கூடாது. நம்ம வந்து பின்பகுதியில் போட்டு வச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து இதோட முன்னாடி வந்து அடிச்சு வச்சிங்கன்னா அது வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தேவைக்கு வந்து தையல் வந்து ஒரு 12 அளவுக்கு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்தீங்கன்னா பாக்கெட் வந்து அடிச்சு வச்சிட்டோம். அதேமாதிரி நம்ம சுருக்கு வைக்கணும் இல்லையா, சுருக்கு வைக்கிறதுக்கு 2யும் வந்து சமமாக வச்சு எந்த அளவில் சுருக்கு வைக்கணுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. 2யும் ஒன்று போல் அடையாளப்படுத்திக்கணும். அடையாளப்படுத்திட்டு சுருக்கு எப்பவுமே வந்து பாக்கெட் சைடு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம தைக்கையிலையுமே இந்த பீஸையும் சேர்த்து அடிச்சிடணும். ஆனால் பாக்கெட்டுக்கு மேலே உள்ள துணியை மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். ஒரு 2 சுருக்கு வச்சிடணும். இப்போ பாக்கெட் வச்ச பீஸும் நம்ம சுருக்கு வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பீஸ்லையும் சுருக்கு இந்த சைடு வரையில இப்படி வைக்கணும். அவ்வளோதான். இந்த அடுத்து வந்து தொண்டுபடி தைக்கையில் நமக்கு இதில் வந்து ஒரு அளவு வேணும். இந்த அளவை வந்து 2யும் வச்சு ஒன்று போல் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும் தையலை. இப்போ இந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு இந்த இடத்த வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இதை ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அடியில் வந்து ஒரு பீஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா பட்டன் வைக்கிறதுக்கு, அதையும் சேர்த்து வச்சு நம்ம அடிக்கணும். பார்த்துக்கோங்க, ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி இருக்கணும். வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து
ஒரு இன்ச் அகலத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கம்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொந்துப்பட்டி தேவையானது நம்ம அடிச்சாச்சு. இது பாருங்க பட்டன் வைக்கிறதுக்கும் வந்து இந்த பீஸ் உள்ளே வந்து இவ்வளோ பீஸ் தேவையில்லை அப்படின்னா நம்ம விட்டு விட்டுக்கலாம். இதெல்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த பீஸ் இந்த பீஸில் வந்து உள்ளேருந்து நம்ம வெளியே திருப்பி அடிக்கணும். அதுக்கு வந்து ஒரு மடக்கி அடிச்சுக்கோங்க. அவங்க வந்து கிராஸாக தான் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பீஸை வந்து உள்ளேருந்து வெளியே தக்கணும். உள்ளேருந்து வெளியே தக்கணும். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும். கட் பண்ணிவிட்டு இது வந்து துண்டா அப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ப்ளவுஸ் பீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணுறோம். அது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கொந்துப்படி தேவையான 3 பீஸ் வந்து நம்ம அடிச்சாச்சு. இது எப்படி இணைக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, இதையும் வச்சு காலிஞ்சுக்கு வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு அமுக்கு தையல் வரும். இப்போ பார்த்துக்கோங்க. நம்ம மேலே வச்சுட்டோம். வச்ச உடனே பார்த்துக்கோங்க. இது வந்து ஒன் சைடு நம்ம வந்து திருப்பிக்கணும். திருப்பிட்டு இது அடிக்கையில் இந்த மேற்பகுதியில் வந்து வரையில் கரெக்டாக ஒரு கிராஸ் அடிக்கணும். ஒரு கிராஸ் அடித்து இப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே லைனில் வந்துடணும். இவ்வளோதான் புதுப்படி நம்ம வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம சைடு அடிக்கணும். அதுக்கு முன்னாடி பின்பகுதி எடுத்துக்கிட்டோம். பின்பகுதிக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கணும் இல்லையா, அதோட நடுவு மையம் பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காலிஞ்சுக்கும் கொஞ்சோண்டு கூட வந்து ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து இந்த கிராஸாக வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப பிடிக்கக்கூடாது. எப்பவுமே வசம் பார்த்து கரெக்டாக அடிக்கணும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸையும் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ 3 பீஸ் இருக்கு இல்லையா, அதோட இப்போ சைடை இணைக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சைடு அனுப்புவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்கெட் வச்ச பகுதியில் வந்து சைடு அனுப்புவோம். இப்போ நம்ம ஒன்று போல் வச்ச அடிக்கையில் இந்த மாதிரி நாட் போட்டு தான் அடிக்கணும். அப்படி அடித்த வரைக்கும் அந்த பாக்கெட் கிட்ட வரையில் ஒரு நல்லா முடிச்சு ஸ்ட்ராங்காக போட்டு தான் நம்ம தைக்கணும். தைக்கணும், ஆனால் பாக்கெட்டுக்கு மேலே படாத அளவுக்கு நம்ம தைக்கணும். இப்போ தையல் போட்டாச்சு. அதுக்கடுத்து இதில் அமுக்கு கிளிக் போடணும். அமுக்கு தையல் போடையில் இந்த சைடு வந்து துணியை வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டாச்சு. கீழே துணி வச்சுக்கணும். அது மாதிரி இந்த சைடு நம்ம வந்து நினைக்கணும். இப்போ நம்ம நினைச்சிட்டு எப்பவுமே அந்த பின்பகுதி வர துணியில் தான் நம்ம வந்து அந்த அமுக்கு போடணும். இதை வந்து நீங்கள் ஒட்டியும் போடலாம், காலிஞ்சி பாந்த அளவுக்கு நம்ம தள்ளியும் போடணும். அது நம்மளோட விருப்பம் தான். இப்படி தான் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இணைச்சிட்டோம், சைடு இணைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே கால் ரவுண்டு தைக்க போகிறோம். காலிஞ்சி மடிச்சு அடிச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பீஸையும் இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இந்த மாதிரி காலிஞ்சி நம்ம நெட்டுக்கு அடிச்சாச்சு. இதுவே இது என்ன செய்யணும்னா இன்னும் ஒரு இன்ச்சு ஒரு நூல் அளவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க.
அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கால் ரவுண்டு அதை பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி தைச்சிடணும். கட்ட காலையும் அதே மாதிரி தைக்கணும். இதே வந்து ஒரிஜினல் வந்து டவுசர் துணினா நமக்கு தைக்க இன்னும் நீட்டாக இருக்கும். இது வந்து குலைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கால் ரவுண்டு நம்ம தைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்பகுதி நம்ம இணைக்க போகிறோம். பின்பகுதியை நம்ம இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த துணி வந்து நமக்கு அளவு தெரியும் இல்லையா, இதோட அளவு வேணும். அதுக்காக அளந்து பார்க்கணும். அளவு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு இன்ச்சு நம்ம திருப்ப வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து 1 இன்ச் அளவில் வந்து இந்த துணியை நம்ம தைக்கணும். 21 இன்ச்சு தான் இடுப்பு சுற்றாது இருக்கணும். அது போக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, 1.5 இன்ச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து அந்த 1.5 இன்ச்சை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி அடிக்கணும். இப்படி அடிக்கையில் அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு துணி இருக்கும். இங்கிட்டு வரையில நம்ம 4 இன்ச்சு கொஞ்சம் வந்து கரெக்டாக நினைக்கணும். இந்த மாதிரி தான் தைக்கணும். ஒரு தையலுக்கு 2 தையல் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பின்பகுதி அடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துணி இருக்கு இல்லையா, அந்த பின்பகுதி நம்ம அடித்த துணியை வந்து எப்போவுமே வந்து லைட்டாக அப்படி வந்து இப்படி அடிச்சு விட்டுருணும். இப்படி அடிச்சிங்கன்னா தான் வந்து அது வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கணும். ஒன் சைடு வச்சு நம்ம தைக்க முடியாது. இந்த மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க விரிச்சு. அப்புறம் தான் நீங்கள் பட்டி அடிக்க கரெக்டாக வரும். ட்ரவுசர் வந்து இப்படி விரிச்சிட்டிங்கன்னா பின்னாடி உட்காரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து கால் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை தைக்க போகிறோம். கரெக்டாக 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த துணி நம்ம தைக்கிறது எப்போவுமே என்ன செய்யணும், விரிச்சு வச்சு தான் தைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அடிப்பகுதி வந்து இணைச்சிக்குவோம். நம்ம கவர்மெண்ட் துணிங்கையில் நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரவுசர் தைக்கும்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு தைங்க. அப்போ தான் வந்து மற்ற இது தைக்கிறது ஈஸியாக இருக்கும். என்னென்ன போடான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இணைச்சாச்சு. இன்னும் இடுப்பு பட்டி மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டி மட்டும் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பட்டி கட்டுவோம். இந்த சைடு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அன்றைக்கு நம்ம பட்டன் மாட்டா காலுக்கு மட்டும் வந்து தைக்கையில் எப்போவுமே இடுப்போட நடுப்பகுதியில் வந்து அந்த துணி நம்ம விரிச்சிருக்கோம் பார்த்துக்கணும். அதுதான் மெயின். ஒன் சைடாக வந்து தைச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ மடக்கடி கீழே நமக்கு அந்த இதில் பெல்ட்டுக்கு இதுனாலே அந்த வாய்ப்பகுதியில் மட்டும் ஒரு தையல் மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட் நமக்கு வந்து இது வந்து ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் இருக்கணும். அப்படின்னா
நான் ஒரு மடக்கு தான் மடக்கிருக்கேன், ஏன்னா கரைப்பகுதி இருக்கிறதுனால அது போதும். நெல் மடக்கி பெல்ட்டை சுற்றி ஒரு தையல் வெட்டி போட்டுடணும். உங்களுக்கு லூப் வைக்கிறது வந்து ஏன் கூட வைக்க சொல்லலாம், அடையாளப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படியும் வைக்கலாம், இதோட சேர்த்து வைக்கணும்னு வைக்கலாம். ஃபஸ்ட்டு பலகையில் வந்து இப்படி தனியாக வச்சாலே வைக்கணும். இந்த டவுசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லூப் வந்து இந்த சுருக்குக்கு மேலே இங்கே ஒன்று, இந்த சுருக்கோட எண்டில் கூட வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம பட்டன் பீஸ் மாட்டோம் இல்லையா, சுருக்கோட எண்டில் வச்சுக்குவோம். இது வந்து அதேமாதிரி இந்த கிராஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா, நாட் டாப் போட்டுக்கோங்களா, அந்த இடத்துக்கு நேரம் நம்ம வச்சா போதும். 4 லூப் வைக்க வேண்டியிருக்கு. லூப் அடிக்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கணும் துணியை இந்த சைடு ஒரு மடக்கு, இந்த சைடு ஒரு மடக்கு, அது வந்து நடுக்க ஒரு மடக்கு, அப்படி வந்து மடக்கி தைக்கணும். இந்த நான் தச்சு வச்சுருக்கேன். 2 சைடும் இந்த சைடு இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, கீழ்ப்பகுதியில் இந்த தையலுக்கு மேலே ஒரு தையல் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. லூப்பு நம்ம கீழே எப்போவுமே இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா பெல்ட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க. நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் வைக்கணும். ஒவ்வொரு பீஸையும் அந்த தையலுக்கு மேலே வச்சு ஒன்று போல் ஈவனாக ரெடி வச்சுக்கணும். நம்ம லூப் தைக்கணும்னா அப்படின்னா வந்து ஒன்று போல் வைக்கணும்னா வந்து ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருக்குன்னா பெல்ட்டு போடுறதுக்கு நல்லா இருக்காது. முதல்ல நம்ம தைச்சோம்னா இது இப்போ ஜாயின் பண்ணையிலே வந்து அடையாளப்படுத்தி வச்சு அது உள்ளே விட்டு நம்ம தைச்சா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தனியாக துண்டை அடிச்சு காட்டுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு வந்து பாக்கெட் மட்டும் எப்படி தைக்கிறது, இடுப்பில் பெல்ட் எப்படி தைக்கிறது, முன்னாடி வந்து கொண்டு பாட்டி எப்படி தைக்கிறது, எல்லாமே தனித்தனியாக வேணால் நான் உங்களுக்கு வீடியோ தைக்கிறேன். நீங்கள் இந்த பேண்ட் தைக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதே மெத்தட் தான், ஆனால் அதில் ஜிப்பு வச்சு நம்ம தைக்கிறேன். அது கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் இதே மெத்தடில் தான் வரும். இதில் துணி கிளாத்து கொடுத்துக்கிறதுக்காக கிளாத்தும் கொடுக்கும், ப்ளஸ்ஸு ஜிப்பும் வச்சு அதில் தைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம லூப் வச்சு தைச்சாச்சு. ட்ரவுசர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.